அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுது. எவ்வளோ பெரிய ஆட்டிட்யூட் அதுக்கு, எவ்வளோ பெரிய தப்பான ஆட்டிட்யூட் அது. நெறைய விஷயங்கள் நீங்க லைவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தான் நான் அந்த பிக் பாஸ் ரிவ்யூவே நான் பண்ண வேண்டாம்னு நான் நெனைக்கிறது. பட் என்னால ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு, உண்மைய பார்த்துட்டு என்னால அது சகிச்சுக்கவே முடியல. அத வந்துட்டு நம்ம சொல்லியே ஆகணும்னு தோணுது. ஒரு பொண்ணு போல்டா ஒரு தப்பான விஷயத்துக்கு எதிர்த்து பேசினா அந்த பொண்ணை வந்துட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி ஒரு மூலையில் உட்கார வச்சிருவீங்க. இதே ஒரு பொண்ணு ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவைங்க இல்லைங்களா? அதையும் இந்த சொசைட்டி வந்துட்டு ஏத்துக்குது பார்த்தீங்களா? அதுதான் என்னால் ஏத்துக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு பிரிஞ்சிருக்கா, அதாவது ஹஸ்பண்டோட டைவர்ஸ் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு இல்லீகல் அஃபேரில் இருந்து அது வந்து பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டு ஏற்றுக்க முடியாமல் தனியாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பேர் என்னன்னா கெட்டவன். அவள் அடங்கா பிடாரி, அவள் வந்துட்டு யாருக்கும் அடங்க மாட்டா, அவெல்லாம் வாழா வெட்டி இப்படின்னு முத்திர குத்துறீங்களே. அதைவே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு போச்சுன்னா, ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா, கோல்டு அப்படிங்கிறீங்க. எப்படி உங்களால் அது வந்து சொல்ல முடியுது? இல்லை நான் கேட்குறேன், சரி நான் கேட்குறேன், இதே அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவானா? ஒரு பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, ஒரு பொண்ணு இல்லீகல் அஃபேரில் இருந்துட்டா, அந்த பையன் வந்துட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்குவானா? எப்படி இப்படி மாற்றி பொண்ணுக்குன்னா காலங்காலமாக இதே தான் நடந்துட்டு இருக்கு, மாறவே மாட்டேங்களா மக்களே? இல்லை மாத்துறதுக்கு இந்த பிக் பாஸே ஒரு உதாரணம்னே சொல்லலாம். எப்பெல்லாம் பார்வதி வந்துட்டு அப்பவுமே பார்வதி டவுன் ஆகாமல் அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட்டுன்னே நான் சொல்லுவேன். ஓகேங்களா? உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்வதி பிஆர் தானே அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் யாரோட பிஆரும் கிடையாது. நான் பாட்டுக்கு ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பிக் பாஸ் வந்துட்டு நான் பார்த்துட்ருக்கேன் சில நாளாக. ஸோ அதனால வந்துட்டு என்னால் அதை தாங்க முடியாமல் நான் சொல்கிறது தான் இது. எப்படி வந்துட்டு இப்படி பொண்ணுக்கு வந்துட்டு தனியாக இல்லை பசங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இப்படி தான் வரமுறை, இப்படி தான் இருக்கணும், தப்புக்கு இப்படி தான் துணை போகணும் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களே. அப்பாப்பாப்பாப்பா சாமி, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிக் பாஸில் அப்படி ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுக்கணும்னா எல்லாத்துக்கும் தான் கொடுக்கணும், பார்வதிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா பார்வதி போல்டாக பேசுகிறா, எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறா, அது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அது பொண்ணு இல்லை. இதுவே பையன் பேசியிருந்தா அடடடடா சப்போர்ட் அப்படியே தெரிச்சிருக்கும். ஒரு பொண்ணு பேசினா மட்டும் சப்போர்ட் தெரிக்காது. மாறுங்கப்பா சாமிங்களா, நீங்களும் வாழ மாட்டீங்க, எங்களையும் வாழ விட மாட்டீங்க, ஏன்பா அப்படி இருக்கீங்க? சரி ஓகேங்க, நான் புலம்பிட்டேன். ஸோ உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க மக்களே. ஸோ அன்டில் தென் டேக் கேர். திஸ் இஸ் சிந்து. பாய்.